ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் அம்மா வீட்டில் தைப்பூச வழிபாடு எப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றின வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் வடலூர் வள்ளலார் சபைக்கு நாங்கள் நேற்று போனோம் தைப்பூசத்துக்காக. அதை பற்றின சில கிளிப்பிங்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா எப்போவுமே எழுந்திரிச்சோடனே குளிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தைப்பூசம், அப்பாவுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்றனால அப்பா 5 o'clock வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவார். அதுக்குள்ளே அம்மா குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுருணும் அப்படின்றதுக்காக. ஸோ நேற்று அந்த மாதிரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலைல பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி தைப்பூசம் அப்படின்றனால வேல் வழிபாடு, வேல் அபிஷேகம்லாம் காலையிலே பண்ணிடலாம். அந்த நல்ல நேரத்தில் வந்து முருகனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே அவங்க வேல் வழிபாடு செஞ்சுட்டாங்க. வெற்றி வேலுக்கு வந்து நேற்று 3 பொருட்களால் அபிஷேகம் பண்ணோம். மஞ்சள், குங்குமம், தேன். இதனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நான் வந்து முருகனோட சிலை மட்டும்தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து வேல் கிடையாது. வேல் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுவும் கொஞ்ச நாளாக தான், ரொம்ப நாளாலாம் இல்லை. சடனாக வந்து 24ஆம் தேதி அன்றைக்கி பர்த்டே அப்படின்றனால எப்போவுமே என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி நான் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆன்மீக பொருள் வாங்குவேன். ஸோ இந்த தடவை இது வாங்கிட்டு, அதுவும் எனக்கு பிடிச்ச அளவில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படா இப்படி ஒரு மிராக்கல் முருகன் நடத்திட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே நான் வந்து ஏதாவது விளக்கு இந்த மாதிரி பித்தளை பொருள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப டைம், ஏன்னா நான் ஒரு 2-3 ஷாப்பில் பார்ப்பேன். அந்த பொருள் எப்படி இருக்குது, உருவ அமைப்பு எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்குவேன். ஏன்னா இந்த பொருளை வந்து நம்ம எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வாங்குவேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிது. முருகப்பெருமான் தன்னுடைய தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேலை பெற்ற நாளை தான் நம்ம தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுறோம். அதே மாதிரியே அடுத்த நாள் வந்து தைப்பூசம். முன்னாடியே நான் நினச்சோன்னே முருகப்பெருமான் வந்து எனக்கு இந்த வேலை கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் சாமி கும்பிட்டோடனே பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன கோவில் அப்படின்னா, வில்லுடையான்பட்டு கோவில் தான் அது. இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான சக்தி வாய்ந்த கோவில். இங்கே எல்லா டேவும் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டில் வந்து முருகனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கான வழியெலாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. அம்மா வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரதில் குக்கரில் சாப்பாடும் பருப்பும் வச்சுட்டாங்க. நான் வந்து காய்கறி இதெல்லாம் நறுக்கி மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா வீட்டில் பூஜை ரூம் வந்து கீழே உட்காந்து கோலம் போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அம்மா நேற்று போட்டிருந்த கோலத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு முருகனுக்கு ரொம்ப உகந்த ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டேன். அரிசி மாவால் தான் கோலம் போட்டிருந்தேன். அம்மா வந்து முருகனுக்கு நெய்வேத்தியம்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. நான் இந்த மாதிரி பூஜை வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அப்புறமா வந்து பூஜை ரூமில் மாவிலை தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிலையும் வேப்பிலையும் எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே நம்ம மாவிலை தோரணம் கட்டும்போது 11 அப்படின்ற எண்ணிக்கையில் மாவிலைகளை வச்சு கட்டுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மாவிலையில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வேப்பிலை கட்டிட்டு வேப்பிலைக்கு நடுவில் 11 மாவிலையும் நான் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சிட்டேன். முக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த முக்காளியில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அரிசி மாவால் கோலம் வேலை எடுத்து அந்த முக்காளி மேலே வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம வந்து வேல் வைக்கும்போது வேலோட நுனியில் வந்து எலுமிச்சம்பழம் வேலை வந்து நம்ம வெறும் தட்டில் வைக்கக்கூடாது. தட்டு வந்து கண்டிப்பாக பித்தளை தட்டாக தான் இருக்கணும். சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது. பித்தளை தட்டோ அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரியோ இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக பச்சரிசி போட்டு அதில் வந்து நம்ம இந்த வேலை குத்தி வச்சு வேலோட முனையில் எலுமிச்சம்பழம் வச்சு எலுமிச்சம்பழத்துக்கு மேலே சின்னதாக ஒரு பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. நேற்று வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சாச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை, சஷ்டி இந்த மாதிரி முக்கியமான முருகனுக்கு உகந்த நாட்கள் வரும்போது நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தான் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. முக்கியமான நாட்கள்லேயும் நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பூஜை ரூமை ரெடி பண்ண உடனே வாழை இலை போட்டு சாதம், சாம்பார், 2 வெத்தலை பாக்கு, பழம், முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சுட்டு அப்பளமும் செஞ்சு வச்சுட்டு படையல் போட்டாச்சு.
தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எவ்வளோ சிறப்பு செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வள்ளலாரையும் நினச்சி வழிபடணும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அப்படின்னு சொல்லிய வள்ளலார் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் அன்னைக்கு வீடுகளில் வள்ளலாரை நினச்சி நம்ம விளக்குகள் ஏற்றி வைத்து வள்ளலாருக்கு மிகவும் பிடித்த தயிர் சாதமும் அப்பமும் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வழிபடும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலாரோட மூல மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நாங்களும் வீட்டில் தயிர் சாதம் மட்டும் செஞ்சு அந்த மூல மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செஞ்சு தீபதூப ஆராதனைலாம் காட்டியாச்சு. வழக்கம் போல் வீட்டில் தசாங்கமும் ஏற்றி வச்சாச்சு. நாங்கள் காலையில் அந்த 9:15 10:30 படைச்சிட்டோம். படைச்ச உடனே காலை சாப்பாடாக இட்லி இருந்தது. இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி படைச்ச உடனே வெளியே கிளம்ப வேணாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வீட்டிலையே இருந்துட்டு ஒரு 11 மணிக்கு போல் வடலூர் போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. போகிற வழி எல்லாமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்கு வெளியிலேயே பக்கத்தில் பெரிய குண்டான வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 11 மணி போனனால சில இடங்கள்லாம் அப்போ தான் சமைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ சமைச்சா கரெக்டாக 1 மணி போல் மதிய சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. இதை பார்க்கும்போது நம்மளும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதை ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஊரில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் உண்மையாகவே இப்படி பிறந்து வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லிட்டு போகிறாரு. இன்றளவும் அந்த ஊரில் இதை கடைபிடிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி